நம்ம இப்போ பார்க்குறது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா ரீஜன் என்னென்ன எவ்வளோ ரீஜன்ஸ் இருக்குது, அதாவது யூஎஸ்ல எத்தனை ரீஜன்ஸ் இருக்குது, ஏஷியாவில் எத்தனை ரீஜன்ஸ் இருக்குது, அப்புறம் யூரோப், கனடா, அது போல் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ரீஜன்ஸ் பற்றி பார்க்குறோம். ரீஜன்ஸ்ன்றது வந்து என்னென்னா ஒரு டேட்டா சென்டர் தான். உங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணால் எங்கேருந்து உங்களோட சர்வர் வந்து எங்கே இருக்கிற சர்வர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அந்த அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டர் எங்கே இருக்குன்றத சொல்கிறது தான் ரீஜன். இப்போ நீங்கள் கலிஃபோர்னியா பக்கமா இல்லாட்டி ஒஹாயோ பக்கம். ஒஹாயோ பக்கம். ஓகே. அப்பனா ஒஹாயோன்றது உங்களுக்கு நியரஸ்ட் ரீஜன். AWS பொறுத்த வரைக்கும் 2 டிஃபரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஒன்று வந்து குளோபல் சர்வீஸ், இன்னொன்று வந்து லோக்கல் சர்வீஸ். குளோபல் சர்வீஸ்ன்றது என்னன்னா ரீஜன் வச்சு இருக்காது. மோஸ்ட்லி ஒரு சில சர்வீசஸ்லாம் இருக்கு. கிளவுட் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து S3 இருக்குது. இது ரெண்டுமே வந்து குளோபல் சர்வீஸ். ஈவன் ரவுட் 53 வந்து லோக்கல் சர்வீஸ் தான். கிளவுட் ஃப்ரண்ட்டும் S3 வந்து ரீஜன் குளோபல் சர்வீஸ். மற்ற எல்லாமே ரீஜன் ஸ்பெசிஃபிக் டு ரீஜன். ஓகேவா? 2 விஷயம் ஹை லெவலில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் குளோபல் சர்வீஸ், வாட் இஸ் லோக்கல் சர்வீஸ் ஆர் ரீஜன் ஸ்பெசிஃபிக் சர்வீஸ்னு அந்த 2 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட் புக்கில் வேணும். ஓகே ஓகே, நோட் பண்ணுறேன். ரொம்ப ஹை லெவலில் படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்த சர்வீஸ் பார்க்கும்போது எது ரீஜன் ஸ்பெசிஃபிக், எது குளோபல் சர்வீஸ் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. அதே போல ஒரு சில ரிசோர்ஸ் நீங்க வந்து இப்போ வெளியில கிளிக் பண்ணிடுங்க. ஐ மீன் விண்டோல கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ரிசோர்ஸ்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், சர்ச் பார் இருக்கு இல்லையா, சர்ச் பார்ல டைப் பண்ணணும். மேல ஒரு சர்ச் இருக்கு பாருங்க, சர்ச் பார் இருக்கு. இது அப்ளிகேஷன் ஆர் இந்த சொல்றீங்களா? இங்க ஓகே, அது கரெக்ட். அங்கதான் வந்து சர்ச் பண்ணணும் என்ன சர்வீஸ் வேணுமோ. EC2 அப்படின்னு டைப் பண்ணா EC2 காமிக்கும். அந்த சர்வீஸை நம்ம செலக்ட் பண்ணி உள்ள போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணாலே நம்ம உள்ள போயிடும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா EC2ன்றதுக்கு போயிடும். உங்களுக்கு URL பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கும் டாப்ல. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா EC2 டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தாலே இன்ஸ்டன்சஸ் இருக்கு, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இருக்கு. மேல இன்னும் கொஞ்சம் டாப்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணாம அப்படி பாருங்க, இன்ஸ்டன்சஸ் ரன்னிங் இருக்கா, அது 0. அது வந்து என்னன்னா எதை மீன் பண்ணுதுன்னா எவ்வளவு வெர்ச்சுவல் மெஷின் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகேவா? டெடிகேட்டட் ஹோஸ்ட்ன்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்டெப் அஹெட், அதாவது நம்மளுக்கு டெடிகேட்டடா கொடுக்குற இன்ஸ்டன்சஸ். அது நம்ம ஜஸ்ட் தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை பத்தி ஒன்றும் பெருசா தெரிஞ்சுக்க தேவையில்லை. டெடிகேட்டட் ஹோஸ்ட்னா நம்ம எக்ஸ்பிளனேஷன், அதாவது டெஃபினேஷன் பார்த்தா போதும். ரைட் சைடில் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு இருக்கு. ஆமா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். ஓகே. ஸ்கேலபிலிட்டின்னு ஒரு ஃபீச்சர் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா. என்ன பண்ணும் ஸ்கேலபிள் என்னது? அது அந்த லோட் பேலன்சிங்காக ஆட் பண்ணிட்டே போவோம். கரெக்ட். அதாவது பேஸ்ட் வந்து CPU, மெமரி இல்லை ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நம்மளோட ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணலாம். அதான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆர் பர்டிகுலர் சர்வீஸ். ஓகே ஓகே. AWS ப்ரொவைட் பண்ற பர்டிகுலர் சர்வீஸ் பேர் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். அதுல என்ன இருக்கும்னா ஒரு லான்ச் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். உங்களுக்கு இன்னும் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கல இல்லையா? EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, பார்த்த ஞாபகம் இருக்கு, பட் பெருசா ஞாபகம் இல்லை. ஓகே சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க ஒரு லேப்டாப் வாங்கணும். என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராண்டை பார்ப்பீங்க. ஹெச்பியா, டெல்லா, லெனோவான்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா இம்மீடியட் என்ன பார்ப்பீங்க? கான்ஃபிகரேஷன். நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன். எக்ஸாக்ட்லி பாயிண்ட் அதான் இல்லையா? நமக்கு டிஸ்க் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது, ரேம் எவ்வளோ இருக்கு,
சிபியூ எவ்வளோ இருக்குது, அப்புறம் அது என்ன மாதிரி லேட்டஸ்ட் சிபியூ, அதாவது i5 i7 எந்த இது பர்டிகுலர் இது சொல்லுவோம் இல்லையா, என்னது இன்டெல், அது இது இன்டெலோடது, இன்டெல் ப்ராசஸர், அந்த மாதிரி ஏஎம்டி ப்ராசஸர் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. ஆமா. இதெல்லாமே நம்ம பார்ப்போம். சைஸு, ரேமு, சிபியூ, இதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாங்கும்போது லேப்டாப்பில் என்ன வருது பை டிஃபால்ட்டாக, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒரு லினக்ஸோ இல்லை வேற ஒரு சாஃப்ட்வேர், வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃப்ரீ வெர்ஷனோ இல்லை பே பண்ணியோ நம்ம அதை வாங்கிக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம். அது என்ன அதோட இமேஜோட டைப் என்னது? இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா, மேக்கா? விண்டோஸ் தான், இப்போ விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. விண்டோஸில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணுறீங்க, என்ன ஃபைலை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே? மோஸ்ட்லி EXE இருக்கும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இல்லையா. இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபைல், செட் ஆஃப் ஃபைல்ஸ். அப்ப என்ன யூஸ் பண்றீங்க? .zip யூஸ் பண்றீங்களா? ஜிப்டு ஃபோல்டர் யூஸ் பண்றாங்க. அது மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜ் வந்து .iso இருக்கும். .iso. ஓகே. அதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இமேஜ்னு சொல்லுவாங்க, ISO. அது வந்து உங்களுக்கு நெசசரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னு. கரெக்டா? கரெக்ட். அப்புறம் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே என்ன வச்சிருக்கிறோம், லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம யூஸ்வலா மல்டி யூசர் கிடையாது. லினக்ஸ் மிஷின் இருந்தா லினக்ஸ் மல்டி யூசர். ஏன்னா ஒரு சர்வர் நம்ம ரிமோட்ல வச்சிருக்கோம்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் யூசர்ஸ் வச்சு லாகின் பண்ணலாம் அந்த சிஸ்டம்க்கு. அதுதான் வந்து நம்ம சர்வர்னு சொல்லுவோம். அப்போ லாகின் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும், இந்த பர்டிகுலர் யூசர் கிரியேட் பண்ணியிருக்கானா, இந்த யூசர் அவைலபிளாக இருக்கானா, இந்த யூசருக்கு ஆக்சஸ் இருக்கா, இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இவன் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அது வந்து ஃபயர்வால்னு சொல்லுவோம். ஃபயர்வால் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபயர்வால்ன்றது ஒன்றும் இல்லை, ஐபி அட்ரஸ், ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர். ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ், ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர். அதான் வந்து ஃபயர்வால் ரூல். நீங்க இந்த கான்வர்சேஷனை நீங்க திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். நம்ம காம்பினேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ், ப்ரோட்டோகால் அண்ட் போர்ட் நம்பர் தான் வந்து ஒரு ஃபயர்வால் ரூல். அதுல நம்ம என்ன பண்ணுவோம், அலவ், டினை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அலவ்னா அலவ் பண்ணு, அதே பர்டிகுலர் ஆக்சஸை வந்து டினை பண்ணா டினைன்னு கொடுக்கணும். இதுக்கு பதிலா AWS ப்ரொவைட் பண்ற ஒரு சர்வீஸ் பேர் என்னன்னா செக்யூரிட்டி குரூப்ஸ். என்னது அது? செக்யூரிட்டி குரூப்ஸ். ஓகே. குரூப்ஸ் என்னன்னா, நார்மலா உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இந்தியாலயோ இல்லாட்டி இங்க யூஎஸ்லயோ ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. நான் ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி இல்ல பேக்கேஜ் டெலிவரினா என்ன பண்ணுவாங்க, ஒரு கோட், பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி கோட் மாதிரி சம்திங் வச்சிருப்போம். they will have a security code, they'll write a filter and then send you inside only the package or the person itself, they'll come and deliver it இல்லையா. இது ஏன் நம்ம பண்றோம், because we want to restrict the incoming traffic. ஓகேவா? இதுதான் ஃபயர்வால் ரூல். ஒரு சர்வரோ ஒரு மெஷினோ எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அபார்ட்மெண்ட் விட்டு வெளில போறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டு திரும்பி போறாங்க, ஏதாவது செக் பண்ணுவாங்களா? மோஸ்ட்லி எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி வெளியே போகும்போது கண்டுக்க மாட்டாங்க. கரெக்ட். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லீவ் பண்ணிடுவாங்க ஜஸ்ட். அதுதான் வந்து அவுட் கோயிங் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து இன்கமிங் டிராஃபிக், அடுத்தது வந்து அவுட் கோயிங் டிராஃபிக். இன்கமிங் டிராஃபிக்கை யூஸ்வலாக நம்ம ஃபில்டர் பண்ணுவோம், அவுட் கோயிங் டிராஃபிக்கை ஃபில்டர் பண்ண மாட்டோம். இன்கமிங் டிராஃபிக்கு இன்னொரு பேர் என்னன்னா இங்கிரஸ்
INGRESS ingress ரூல்னு சொல்லுவாங்க. அவுட் கோயிங் டிராஃபிக்கை வந்து egress ரூல்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நீங்க இப்போ செக்யூரிட்டி குரூப்பை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் தியரட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்டபிள் கான்செப்ட். பட் உங்களோட அந்த செக்யூரிட்டி குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன இருக்கு உள்ள அப்படின்றது. ஜஸ்ட் கிளிக் ஆன் த ஐடி. கிளிக் ஆன் த ஐடி. நவ் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் ரைட் சைடில் இருக்கு பாருங்க. கீழே கொஞ்சம் கீழே. ஓகேவா? இது வந்து டைப் ஆல் டிராஃபிக் கிளிக் பண்ணுங்க. ஆல் டிராஃபிக்ங்கிறது வந்து இல்லாட்டி கஸ்டம் டிசிபி, கஸ்டம் யூடிபி, என்ன புரோட்டோகால் சொல்றதுக்காக இது. ஓகே SSH புரோட்டோகால்னா SSH செலக்ட் பண்ணுங்க. SSH ஆல் டிராஃபிக் கீழ இருக்கு இல்லையா SSH. SSH செலக்ட் பண்ணா பை டிஃபால்ட்டா போர்ட் நம்பர் 22 வந்துரும். ஏன்னா SSH சர்வீஸ் ரன் ஆகுது வந்து போர்ட் நம்பர் 22. அடுத்தது செலக்ட் பண்ணுங்க. திரும்பவும் SSH செலக்ட் பண்ணி HTTP டைப் பண்ணுங்க. HTTP செலக்ட் பண்ணா என்ன வரும்னா போர்ட் 80 வரும் பை டிஃபால்ட்டா. அதுதான் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற இன்செக்யூர் போர்ட் HTTP டிராஃபிக். ஓகே TPS டைப் பண்ணா HTTPS டைப் பண்ணா 443 வரும். பை டிஃபால்ட்டா 443 வரும். அதுதான் வந்து நம்ம பிரவுசர்ல ஒரு செக்யூர் URL. அதாவது HTTPS இல்லாட்டி செக்யூர் கனெக்ஷன் சொல்லுவோம். நீங்க உங்களோட கண்ட்ரோல் எல் போடுங்க. Amazon.com கண்ட்ரோல் எல் போட்டீங்கன்னா உங்களோட ப்ரௌசர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா HTTPS காமிக்குதா? ஆமா. அதான் வந்து செக்யூர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்ம அனுப்புற டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி டீகிரிப்ட் ஆகி போகும். என்கிரிப்ட் ஆகி போகும். எங்க வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் யார் ரீட் பண்றாங்களோ அங்க வந்து டீகிரிப்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும்? டேட்டா அந்த வயர் வந்து யாராலையும் இது பண்ணி பார்க்க முடியாது. என்ன டேட்டா அனுப்புறோம், ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் அனுப்புறோம், ஒரு அமௌண்ட் டீடைல்ஸ் எதாவது அனுப்புறோம், இல்ல ஒரு செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் எதாவது அனுப்புறோம்னா யாருக்கும் அது வெளியில தெரியாது. யாராலையும் அதை ஹேக் பண்ண முடியாது. அதுதான் வந்து HTTPS. ஸோ இது வந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிராஃபிக்கையும் நம்ம வந்து நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும் இன்பவுண்ட் ரூல்ல எழுதி. இன்பவுண்ட் ரூல்ல நம்ம வந்து எதுவுமே ரூல் எழுதலைன்னா பை டிஃபால்ட்டா எல்லா ஆக்சஸும் பிளாக் ஆயிருக்கும் அந்த சர்வருக்கு. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் அந்த செக்யூரிட்டி குரூப்பை திரும்ப கிளிக் பண்ணுங்க. கரெக்ட். திரும்ப அந்த செக்யூரிட்டி குரூப் ஐடியை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னன்னா ரெண்டாவது டேப் இருக்கு பாருங்க, அவுட் பவுண்ட் ரூல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அவுட் பவுண்ட் ரூல்ஸ் வந்து பை டிஃபால்ட்டா நம்ம என்ன சொன்னோம், ஆல் டிராஃபிக் அலோவ் பண்ணணும்னு சொன்னோம். எடிட் அவுட் பவுண்ட் ரூல். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆல் சொல்லியிருப்பாங்க. ஆல் டிராஃபிக் தான். எந்த டிராஃபிக் வேணாலும் நீங்க அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு இல்லையா? அது என்னன்னா 2-3 வகையான டெஸ்டினேஷன் இருக்கு. ஒன்று வந்து கஸ்டம், நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் ஆக்சஸ் அவுட் கோயிங் டிராஃபிக் அப்படின்னா அது மாதிரி கொடுக்கலாம். இன்கமிங் டிராஃபிக் இது வந்து பொருந்தும். அது போல எனிவேர் IPv4 அப்படின்னா வந்து 0.0.0.0/0 அதை வந்து எனிவேர் IPv4. IPv6 இன்னும் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணல. மை ஐபி செலக்ட் பண்ணுங்க, உங்களோட ஐபி அங்க காமிக்கும். மை ஐபி அப்படின்னு போட்டீங்கன்னா அது அங்க ஒரு பர்டிகுலர் சர்வீஸை ரன் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணி உங்களோட கரண்ட் ஐபி அட்ரஸ் எடுத்து வந்து காமிக்குது. ஓகேவா? அது மாதிரியும் பண்ணலாம் நம்ம. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் சர்வர் வழியா மட்டும் இன்கமிங் டிராஃபிக் வரணும், பர்டிகுலர் சர்வர் வழியா மட்டும் அவுட் கோயிங் டிராஃபிக் போகணும்னா அப்படி பண்ணலாம். Okay. You can cancel it now. Cancel it. I'll just back போயிட்டு இங்க கேன்சல் எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல கீழ ரைட். சரி, இப்ப
நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் பத்தி பார்த்தோம். அப்புறம் இமேஜஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடுல. இதுக்குள்ளேயே செக்யூரிட்டி குரூப்ஸ்லயேவா? செக்யூரிட்டி குரூப்ஸ்ல இல்ல. லெஃப்ட் சைடுல. இல்ல இல்ல. லெஃப்ட் சைடுல இமேஜஸ் ஃபர்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட் இருக்கா? அடுத்து இமேஜஸ். இமேஜஸ் கீழ EMIன்னு இருக்கா? EMI அப்படின்றது வந்து என்னன்னா, அமேசான் குடுக்குற ஒரு இமேஜ். அமேசான் மெஷின் இமேஜ். அது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் குடுக்கும் உங்களுக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஒரு ISO இமேஜா. ISO இமேஜ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, நம்ம யூசுவலா வந்து நம்ம ஒரு CDலயோ, DVDலயோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டு பூட் பண்ணுவோம் நம்ம சிஸ்டம். CD, VCD, DVD இதெல்லாம் இருந்த காலத்துல. அப்போதைய டைம். ஆமா. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், கொஞ்ச நாளா பென் டிரைவ் எடுத்து வந்து போட்டு அதுலேருந்து நம்ம பூட் பண்ணோம். பென் டிரைவ் மூலமா பூட் பண்ணியிருப்போம். இப்பல்லாம் என்னன்னா, எல்லாமே ஆன்லைன்ல அவைலபிள். ஒரு சிஸ்டம் பூட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அது அவைலபிளா ஆன்லைன்ல இருக்குது. பட் பேசிக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஆமா. அதனால தான் விண்டோஸ்லாம் பை டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணி குடுத்துடுறாங்க. உங்களுக்கு இதுல. அதாவது லேப்டாப் வாங்கும்போது. அது இல்லாம நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா, நம்ம எய்தர் ஒரு பென் டிரைவோ, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு டிரைவ் மூலமா மட்டும் தான் நம்மளால ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம யூசுவலா இந்த பிரசன்ட் என்வைரன்மென்ட்ல நம்ம அப்படி ஒரு வேலையை நம்ம பார்க்கறதே கிடையாது எப்பயுமே. ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றது. முன்னாடிலாம் அது ஒரு பெரிய டாஸ்க். ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க போய் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணும். விண்டோஸ் அது பெரிய தலைவலியா இருக்கும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட்டு வந்து அவன வச்சு இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்ப அதெல்லாம் வந்து கிடையாது. இப்ப என்ன பண்றோம்னா, அதுக்கு பதிலா வர்ச்சுவல் மெஷின் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம் இல்லையா? VMware. அது நீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கு இல்லையா? ஆமா. VMware யூஸ் பண்ணி நம்ம வர்ச்சுவல் மெஷின் வந்து கிரியேட் பண்ணி நம்ம அத வச்சுட்டு நம்ம லாகின் பண்ணி நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருவோம். நமக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட்டா இருக்கட்டும், ஏதாவது ப்ராசஸ் ரன் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். இன்ஃபேக்ட் நவடேஸ் என்ன இருக்குது? கிளவுட் இருக்குது. கிளவுட்ல நம்ம பர்ட்டிகுலர் சர்வீஸ் ரன் பண்ணணுமா, இல்ல பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணுமா, கிளவுட்ல நம்ம போயிட்டு பட்டுன்னு நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு வேலை பார்க்கலாம். அதுதான் வந்து ஒரு ஸ்டெப் ஹை லெவல், ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம் வர்ச்சுவல் மெஷினுக்கு. ஓகே. நம்ம என்ன இப்ப அடுத்ததா திரும்ப ஈஸி டு டேஷ்போர்ட் இருக்குல்ல டாப்ல அத செலக்ட் பண்ணுங்க. டேஷ்போர்ட். இதுல கீ பேர்னு ஒண்ணு இருக்குது. ஓகே. ஓகே. ஒரு செகண்ட். சரி. டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்ப கீபேட் இருக்கீங்க. ஓகே. கீபேட் அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு அமேசான் அக்கவுண்டோ, இல்ல ஒரு Gmail அக்கவுண்டோ லாகின் பண்ண என்ன பண்றீங்க? நம்ம ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வச்சிருக்கீங்க. இல்லாட்டி ஒரு அக்கவுண்ட் சைன் அப் பண்ணி, நீங்க ஒரு யூசர் ஐடியும், பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத வச்சு லாகின் பண்றீங்க. கரெக்ட்டா? ஆமா, ஆமா. இது போல ஒரு சர்வர் கூட கனெக்ட் பண்றதுக்கு நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ணும்போது டைப் பண்ணி என்டர் பண்ணுவோம். கரெக்ட்டா? அதாவது இப்போ உங்க விண்டோஸ் மெஷின்ல உங்களுக்கு என்னது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதா? ஆமா. வந்துச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி வச்சிருப்பீங்க. அத வச்சு லாகின் பண்ணீங்கன்னா, பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது செக்யூர் ஆத்தென்டிகேஷன். அதுபோல ஒரு டைப் ஆஃப் செக்யூர் ஆத்தென்டிகேஷன் வந்து கீ பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அது என்னன்னா, பிரைவேட் கீ, பப்ளிக் கீன்னு 2 இருக்குது. பிரைவேட் கீ
வந்து பாஸ்வேர்ட் மாதிரி, பப்ளிக் கீ வந்து யூசர் நேம் மாதிரி. ஸோ ஓகே, ஓகே. நீங்க அத வந்து ஓரளவுக்கு டீட்டெயிலா பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்தது என்னன்னு புரியும். எதுக்குன்னா, ஒரு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றது EC2ல நம்மளோட பிரைமரி டாஸ்க். ம். எதுக்கு? ஏதோ ஒரு அப்ளிகேஷன ரன் பண்றதுக்கு, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு, ஏதோ ஒரு சர்வர் ரன் பண்றதுக்கு நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேணும். அதுக்கப்புறமா ஆமா. அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்குள்ள லாகின் பண்றதுக்கு கீ பேர் வேணும். ஓகே. அதுதான் இந்த கீ பேர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பப்ளிக் கீ, பிரைவேட் கீன்னு 2 இருக்கு அதுல. இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். நான் உங்களுக்கு என்னோட ஸ்பெசிஃபிக் என்னோட டெவாப்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா? நான் ஆமா. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேனா தெரியல. அதுல ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணேன். அந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் ஓரளவுக்கு பார்த்து புரிஞ்சுங்க. ஏன்னா, நம்மளோட இந்த கிளவுட் பிராக்டிஷனர் அப்படின்றது வந்து பேசிக் கிளவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் அத தாண்டி நம்ம டெவாப்ஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து EC2 டேஷ்போர்ட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. திரும்ப டேஷ்போர்ட். ஆ. இப்போ வேற என்ன இருக்குது? லோட் பேலன்சர் இருக்குது. எலாஸ்டிக் ஐபி இருக்குது. லோட் பேலன்சர், எலாஸ்டிக் ஐபி. அப்புறம் வந்து பிளேஸ்மென்ட் குரூப், கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் அப்படின்னு இருக்குது. இதுல வந்து நமக்கு தெரிய வேண்டியது முக்கியமா, வால்யூம்ஸ்னா என்ன? வால்யூம்ஸ்னா ஏதோ கெஸ் பண்ணுங்க. வால்யூம்ஸ்னா என்னவா இருக்கும்னு? இப்ப நம்பர் ஆஃப் மேபி டிஸ்க் தான். சிம்பிளா டிஸ்க். இப்ப நம்ம ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு சொல்றோம் இல்லையா? ஆமா. ஓகே. அது மீன் பண்றாங்க. ஹார்ட் டிஸ்க் பத்தல என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணிக்கிறோம்ல. ஆ, ஓகே. இன்னும் நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ இருக்கு ஸ்டோரேஜ்ன்ற மாரி பார்க்குறோம். ஓகே. கரெக்ட். அப்படியே ஒரு வேளை பத்தலன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ன்னு போடுறோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து வால்யூம். ஓகே, ஓகே. ஓகேவா? ஸ்னாப்ஷாட்ன்றது என்னது? அது ஐடியா இருக்கா? ஸ்னாப்ஷாட் நம்ம இந்த டிபில யூஸ் பண்ணுவோம். சம்திங் ஏதோ மேஜரா மைக்ரேட்டா ஏதோ பண்ணோம்னா, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. அது இருக்கிற கரண்ட் காப் டேட்டா ஒரு காப்பி. கரெக்ட்டா என்ன சொல்லணும்னா, காப்பி ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ம். அப்ளிகேஷன். காப்பி ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சர்வர். அதுல என்ன இருக்கும்னா, நம்ம வந்து இப்ப ஜெராக்ஸ் எடுக்கிற மாரி. ம். நம்ம ஒரே பேஜ 2 வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம வேணா இதுலேருந்து படிக்கலாம், அதுலேருந்து படிக்கலாம். எந்த நிமிஷமும் நமக்கு அதே விஷயம் வேணும் அப்டின்னா வந்து, ம். இந்த ஸ்னாப்ஷாட்ல இருந்தே நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணிக்கலாம். அதான் வந்து ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்ன்றது வந்து ஜஸ்ட் a காப்பி ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சர்வர். ஓகே. ம். லோட் பேலன்சர் அப்படின்றது என்னது? டு லோட் ம். டிஸ்ட்ரிபியூட் தி லோட் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் 2 இது இருக்குது அதுக்கு. ஓகே. அது என்னென்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர் இருக்குது? நெட்வொர்க் லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் அப்புறம் கிளாசிக் லோட் ஸ்டோரேஜ். பேலன்சர் இருக்குது. 3வது என்ன சொன்னீங்க? கிளாசிக். கிளாசிக். ஓகே. கிளாசிக் லோட் பேலன்சர் வந்து ஆக்சுவலா அவுட்டேட்டட் லோட் பேலன்சர், நாட் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ன்றது வந்து லேயர் 7ல ஒர்க் ஆகுறது. நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து லேயர் 4ல ஒர்க் ஆகுறது. ஓகே. ஸோ இது 2 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் லைட்டா என்னென்ன லோட் பேலன்சர் நம்ம குடுக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். எலாஸ்டிக் ஐபின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஜஸ்ட் அபவ். ஓகே. ம். அது என்னன்னா, நம்ம கிளவுட்ல ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். திரும்ப வந்து அந்த இன்ஸ்டன்ஸ ஸ்டாப் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். ம். ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்ன உடனே ஸ்டாப் பண்ணிடுவோம். இல்ல டெர்மினேட் பண்ணுவோம். திரும்ப கிரியேட் பண்ணுவோம். ம். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல இருக்கிற ரவுட்டர நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்கன்னா, உங்களோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா, அப்ப எந்த ஐபி அட்ரஸ் அவைலபிளா இருக்கோ அந்த நெட்வொர்க்ல, அந்த ஐபி அட்ரஸ உங்களோட ரவுட்டருக்கு போட்டுரும். ஓகே. இதே போல நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ல கூட
ஒரு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஆன் பண்ணும்போதும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐபி அட்ரஸ் வரும். ஓகே. நான் இது சேம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் மேபி இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணணும் இதை பற்றி. ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகுன்றது ஐடியா. ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரோல் டி போட்டுட்டு உங்களோட ப்ரௌசர்ல கண்ட்ரோல் டி போட்டுட்டு மை ஐபி அட்ரஸ்னு அப்படியே சும்மா ஸ்பேஸ் விட்டு மை ஐபி அட்ரஸ் அப்படின்னு அடையும். IPv4 ஓகே. IPv4 தான் பை டிஃபால்ட்டா வருது. ஓகேவா? உங்களுக்கு ஐபி அட்ரஸ் காமிக்குதா? இந்த ஐபி நோட் பண்ணி இங்க சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி திரும்ப ஒரு டைம்ல இப்ப செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஐபி அட்ரஸ் மாறி இருக்கும். உங்களோட ரவுட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா. இது வந்து என்ன டைனமிக்கா ஜெனரேட் ஆகிற ஐபி அட்ரஸ். உங்களுக்கு ஃபிக்ஸடா ஐபி அட்ரஸ் கிடையாது. யூசுவலாவே நம்ம வச்சிருக்கிறது வந்து டைனமிக் ஐபி அட்ரஸிங் சிஸ்டம் தான். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கிடையாது. இப்போ இந்த ஃபயர்வால்லாம் நம்ம ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பரை வச்சு நம்ம அலோவ் பண்றோம்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ இது டைனமிக்கா ஆகுதுன்னா நம்ம கரெக்ட். செம அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ என்னன்னா இந்த ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க ஆக்சஸ் பண்றது போட்டுட்டீங்க. அடுத்த வாட்டி நீங்க மறுநாள் ஓபன் பண்றீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் அங்க இருக்காது உங்க சிஸ்டம்ல. சோ உங்களோட கான்ஃபிகரேஷனை செக்யூரிட்டி குரூப்ல போய் மாத்தணும். திரும்பவும் இந்த ஐபி அட்ரஸ் உங்களோட கரண்ட் ஐபி அட்ரஸ்க்கு உங்களோட சிஸ்டம் இந்த செக்யூரிட்டி குரூப்ல மாத்தினா மட்டும் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஐபி அட்ரஸ் எந்த ரவுட்டர்ல இருந்து போகுது, அந்த ரவுட்டருக்கு ஏதாவது ஐபி அட்ரஸ் இருக்குதா, இல்லாட்டி என்ன ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் அங்க கொடுப்பாங்க. ஓகே. ஓகேவா? யூசுவலாவே இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, உங்களோட நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே. உங்க சர்வர்ல இருந்து டெய்லி பேசிஸ்ல ஆக்சஸ் பண்ண போறீங்க ரிசோர்ஸ் அப்படின்னா. அப்படி இல்லாட்டி விபிஎன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கு இல்லையா? உங்க ஆர்கனைசேஷன்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. விபிஎன்ன்றது வந்து ஒரு வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் செட் ஆஃப் ஐபி அட்ரஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸோ ஆல்ரெடி அசைன் பண்ணிருப்பாங்க அந்த விபிஎன்க்கு. அது மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பர்టిక్యులர் செக்யூரிட்டி குரூப்க்கு. ஓகே ஓகே ஓகே. சோ ஒரு ரேஞ்ச் மாதிரி எடுத்துக்குது. ஆமா, ஒரு ரேஞ்ச் கூட எடுத்துக்கும். இல்லாட்டி ஒரு சிங்கிள் ஐபி அட்ரஸ் கூட கொடுக்கும் விபிஎன். ஓகே ஓகே. ஸோ எலாஸ்டிக் ஐபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து என்னத்துக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ஐபி கொடுக்கறதுக்கான ஒரு ஃபீச்சர். என்னது? ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு ஃபீச்சர் தான் எலாஸ்டிக் ஐபி. ஸோ எலாஸ்டிக் ஐபின்னு இருக்கிறதுக்கு பதில் அதுல என்ன போட்டிருக்கலாம்னா ஃபிக்ஸட் ஐபின்னு போட்டிருக்கலாம். நீங்க அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதாவது எலாஸ்டிக் ஐபி இஸ் நத்திங் பட் ஃபிக்ஸட் ஐபி ஃபார் யுவர் இன்ஸ்டன்ஸ். ஓகே ஓகே. அப்புறம் எலாஸ்டிக் ஐபி வந்து இது முக்கியமான பாயிண்ட். எலாஸ்டிக் ஐபி வந்து நம்ம ஸ்டாப் பண்ண இன்ஸ்டன்ஸுக்கு கொடுத்துருந்தோம்னா நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ரன்னிங் இன்ஸ்டன்ஸுக்கு எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ணியிருந்தா சார்ஜஸ் கிடையாது. whereas the same elastic IP is associated to a stopped instance அப்படின்னா வந்து you will be charged. ஏன்னா elastic IP is meant for people who are running their system. உங்க சிஸ்டம் ஆல்வேஸ் ரன் ஆயிட்டு இருக்கும்போது எலாஸ்டிக் ஐபி வந்து எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட். அதே வந்து நீங்க ரன் பண்ணாம இருந்தீங்கன்னா அது வந்து யூ வில் இன்கர் காஸ்ட். ஓகே. அதாவது ரன் பண்ணலனாலும் நம்ம பே பண்ணோம். ஆமா, ரன் பண்ணலனாலும் நம்ம பே பண்ணணும். இல்லாட்டி நம்ம ஸ்டாப் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணணும், எலாஸ்டிக் ஐபியை டிஸ்அசோசியேட் பண்ணணும். டிஸ்அசோசியேட்னா ரிமூவ் பண்ணணும் அந்த பர்టిక్యులர் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து. அது ஓகே. அசைன் பண்றது அசோசியேட்னு சொல்லுவோம், ரிமூவ் பண்றது வந்து டிஸ்அசோசியேட்னு சொல்லுவோம். சோ இந்த டெர்ம்ஸ் ஓகே. இது வந்து அசோசியேட் ஆயிருந்ததுன்னா ஈவன் நம்ம யூஸ் பண்ணாலும் பே பண்ணி ஆகணும். அந்த இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணலன்னா நம்ம பே பண்ணணும். இன்ஸ்டன்ஸ் ரன் ஆச்சுன்னா ஓகே ஓகே தேவையில்லை. ஓகே. யூஸ் பண்ணலாம். ஓகே. क्वेश्चन என்னன்னா ஸ்டாப்ட் இன்ஸ்டன்ஸ்க்கு எலாஸ்டிக் ஐபி போட்டிருந்தா இஸ் இட் சார்ஜபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இட் இஸ் சார்ஜபிள். அவ்வளவுதான். ஓகே. ஓகே.
ஓகே. நீங்க இப்போ ஒரு சர்வீஸ் நீங்க புதுசா இன்னொரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து சர்ச் பார்ல போயிட்டு ரவுட் 53 அப்படின்னு அடிச்சீங்கன்னா, உங்களோட டொமைன் நேம் சிஸ்டம் காமிக்கும். உங்களோட AWS சர்ச் பார்ல. ஓகே. AWSல சர்ச் பார்ல ரவுட் 53 ரவுட் ROUTE ரவுட்ன்னு அடிச்சீங்கன்னா, ரவுட் 53 ஆ இது காமிக்கும். டேஷ்போர்ட். கீழ 4வது ஆப்ஷன். ஓகே. இது கூட ஓகே. ப்ராப்ளம் இல்ல. அமேசான் ரவுட் 53 பத்தி உங்களுக்கு காமிக்கும். ஓகே. இதுங்களா இந்த ஃபீச்சர்? கரெக்ட். அதேதான். இப்ப இது வந்து என்னன்னா, இது போல இப்ப டிஎன்எஸ் அப்படின்றது வந்து என்னத்துக்கு அப்படின்னு படிச்சுக்கணும் நம்ம. ஒண்ணும் இல்ல. ஒரு டொமைன் நேம் சிஸ்டம் மேனேஜ்மென்ட் டிஎன்எஸ் மேனேஜ்மென்ட்க்கு தான் ரவுட் 53ன்றது. ஓகே. நீங்க இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு அமேசான் AWS டாக்ஸ்ன்னு அடிங்க. அமேசான் ஸ்பேஸ் AWS டாக்குமெண்டேஷன். திரும்ப சொல்லுங்க. லாஸ்ட் என்ன சொன்னீங்க? டாக்ஸ் DOCS. அது சரியா கேட்கல ஸ்பெல்லிங். DOCS டாக்ஸ். DOCS. D for EOD. ஆல்ரெடி வந்துச்சு. கீழ இருக்கு பாருங்க. கீழ இருக்கு. என்கோடிங் DOC. ஓகே. 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 நான் ஒண்ணு பண்றேன். நீங்க திரும்ப அந்த சர்ச் இது பண்ணுங்க. டாக்ஸ் போட்டீங்களா? AWS டாக்ஸ் என்டர் பண்ணுங்க. டாக்குமெண்டேஷன். ஓகே. செக்யூர் கிளவுட் சர்வீசஸ். ஓகே. கீழ இருக்கு பாருங்க. வெல்கம் டு AWS டாக்குமெண்டேஷன் ஒரு 3வது லிங்க். அது ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் பத்தியும் ஹை லெவல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம என்ன சர்வீஸ் இது வரைக்கும் பார்த்தோமோ EC2 பார்த்தோம். VPCன்றத பத்தி நாம சொல்லி கொடுத்திருக்கோம். இல்ல VPC இன்னும் பார்க்கல. ஓகே. அது வந்து என்னன்னா வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. ஓகே. அது எப்படின்னா பப்ளிக் கிளவுட் தானே நம்ம ஆக்சஸ் பண்றது. கரெக்ட். பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற ஒரு பிரைவேட்டா இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்னன்னா நெட்வொர்க்கிங் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கும். என்னன்னா அது சப்நெட்டு, நெட்வொர்க் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனு, ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் லைட்டாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறங்க, எண்ட் ஆஃப் த டே வந்து சும்மா ஒரு 10-15 மினிட்ஸ் EC2னா என்ன, ஜஸ்ட் EC2 கிளிக் பண்ணுங்க. ஃபீச்சர் EC2, அமேசான் EC2. EC2 யூசர் கைடு அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்லும். EC2ன்றது என்ன, அது தியரிட்டிக்கலா நாம என்ன சொல்லி கொடுத்தோமோ, நான் என்ன பேசணும்னோ அதை வச்சே சொல்லியிருப்பாங்க பாருங்க. கொஞ்சம் டாப்ல போனீங்கன்னா கம்ப்யூட், மெமரி, நெட்வொர்க், ஸ்டோரேஜ், இது 4 வந்து இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்க கலர்ஃபுல்லா. இது எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை போல EC2, S3, VPC இது 3 பத்தி லைட்டா படிச்சு வைங்க. உங்களுக்கு அடுத்த லெவல்ல ஹெல்ப் உங்களுக்கு. ஓகே. இதை பார்த்து வைக்கிறேன். சரி. ஓகே. ஓகேங்க. ஓகேங்க. இன்னொரு கால் ஒன்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரி. ஓகே. நாளைக்கு ட்ரை பண்ண, நாளைக்கு மீட் பண்ண பார்ப்போம். சரிங்க. ஓகே. ஓகேங்க. தேங்க்ஸ் சார். ஓகே. தேங்க்யூ.